குருச்சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGO அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 8/2/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். குருச்சரணம். எனது எழுதிய பிள்ளைகளும் இந்த உலக மக்கள் அதோட என்னுடைய எல்லா செல்லங்கள் ரேகி செல்லங்களும் இதை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா செல்லங்களும் பெருவாள் வாழணும் அம்மா வேண்டிக்கிறேன். சரி, இன்னைக்கு என்ன செய்யலாம்னா பண வரவு அதிகரிக்க வெற்றி பெற என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறது. இது என்ன அடிக்கடி பண வரவு பத்தி போடணுமா அப்படின்னா எல்லாமே எல்லாருக்கும் உடனே அது கிளிக் ஆகும் நம்ம சொல்ல முடியாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்பூனை இப்படி வச்சா ஒரு பவர், இப்படி வச்சீங்கன்னா ஒரு பவர் ஆகும் இல்லையா? அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு செய்கையும் செய்யறப்பையும் இப்ப நான் இந்த கையா அப்படி அப்படின்னா அது ஒரு மதத்தை குறிச்சிடும் இல்லையா? அப்ப என்ன பண்றோம், எனர்ஜி லெவல நம்ம எப்படி கையாடுறோங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. புரிஞ்சா? ஏன்னா ரேக்கி புரிஞ்சிச்சாங்களா? அந்த ரேக்கியில எங்களுக்கு எல்லாம் ஆண்டவன் கொடுத்துட்டான், எங்களுக்கு குருமார்கள் கொடுத்துட்டாங்க. ஆனா இப்ப எல்லாருக்கும் அந்த சக்தி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, 1 2 3 4 5 அப்படின்னு யூஸ் பண்ணி பாக்குறீங்க. அதுல ஏதாவது ஒண்ணுல உங்க எனர்ஜி லெவல், உங்க ஆறா லெவல், உங்க சக்கரா லெவல் அதுல தூக்கி விட்டோம். அதனாலதான் நிறைய மெத்தட்ஸ் பண வரவுக்காக கொடுக்குறேன். இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு பண கஷ்டம் இருக்குது அப்படின்னு போன் பண்ணி கேட்கறதுனால நிறைய பண வரவுக்காக சொல்றேன். அது உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்குதோ அதை இது கஷ்டமான எதுவுமே நான் சொல்றது இல்லை. ரொம்ப ஈஸியா நம்பர்ஸ் பார்த்து இப்படி ஈஸியா சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சா கண்ணுங்களா? அப்ப இதை நீங்க செஞ்சு பாக்குறப்பதான் உங்களுக்கு இதை பத்தி தெரியும். புரிஞ்சுதா? இப்ப முக்கியமான ஒரு சொல்லித்தார், ஒரு மேஜிக் தான் இது. மேஜிக்ங்கிறது நிறைய விஷயம் இருக்குது. கண்கட்டி வித்தை அப்படிங்கிற மேஜிக் வேற. இது எப்படின்னா வித் யூனிவர்சல் கான்டாக்ட். நம்ம எப்படி யூனிவர்ஸ்ல போய் கான்டாக்ட் பண்ண போறோம், எனர்ஜி மூலமா அந்த யூனிவர்ஸ கான்டாக்ட் பண்றதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்ய போறோம் அப்படிங்கிறது தான் இந்த வெஸ்டர்ன் டைப் ஆஃப் மேஜிக். இது நாங்க நிறைய படிச்சு வச்சிருக்கோம். அந்த காலத்துல பண்ணோம், நிறைய பண்ணோம். அப்படிலாம் பண்ணித்தோம் உங்க முன்னாடி நானுமே உட்காந்துருக்கேன். சரி, இப்ப பாக்கலாம் என்ன வேணும். இந்த மேஜிக்னா கேண்டில் வச்சுதான் செய்ய போறோம். கிரீன் கேண்டில். புரிஞ்சா? இது கட்டாயம் இதை வச்சுதான் பண்ண முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது. ஒரு கிரீன் கேண்டில் எடுத்துக்கிறீங்க. இந்த கிரீன் கேண்டில் அப்புறம் கொஞ்சம் கோகனட் ஆயில் சொல்ற தேங்காய் எண்ணெய் ஆச்சா. அப்புறம் சிலோன் பட்டை, இந்த பாத்தீங்களா சிலோன் பட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த பட்டை சுருள் பட்டை வேணும். இந்த சுருள் பட்டை எடுத்து பொடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த பாருங்க, நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன். இதை பொடி பண்ணி வச்சிருக்கேன் ஆச்சா. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா முதல்ல அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு பழம், இல்ல நீங்க இப்ப சாப்பிட்டு வச்ச ஆரஞ்சு பழத்துடைய தோல், அந்த தோல் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஆரஞ்சு பழத்தை விட அந்த தோல் ரொம்ப முக்கியம். சரி, அதுக்கப்புறம் இந்த அவன் வச்சுக்க பாத்தீங்கன்னா இது செஞ்சு இதை நீங்க இப்ப நான் பிடிச்சிருக்கேன். இதை தனியா கொடுக்க கூடாது. அதனால நீங்க இதை பார்த்து நீங்களே வரைஞ்சுக்கணும். புரிஞ்சிச்சா? இதை பார்த்து நீங்களே வரைஞ்சுக்கணும். அதுக்காக நான் கொஞ்ச நேரம் காட்டுறேன். அப்ப நீங்க அதை ஸ்டில் பண்ணிட்டு இதை பார்த்து வரைஞ்சுக்கிட்டு பண்ணிக்கோங்க. ஓகே? இப்ப என்ன செய்யலாம், இதெல்லாம் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கேண்டில்ல உங்க வீட்டுல காம்பஸ் இருக்கும் இல்லையா? குத்தூசின்னு சொல்ற நம்ம சாக்கு பைய தைக்கிற ஊசி இருக்குல்ல, அது அப்படின்னா பெரிய ஏதாவது ஒரு ஊசி, அந்த ஊசி எடுத்துக்கிட்டு இதுல உங்க பேர் எழுதணும். அப்படியே இதை கொஞ்சம் கொஞ்சமா கர்வ் பண்ணீங்கன்னா வந்துடும். கர்வ் பண்ணிட்டீங்களா? அதை நல்லா பண்ணிட்டு அது கீழே நீங்க என்ன எழுதணும்னா உங்களுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதணும். டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு மனசுக்குள்ள உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு பேப்பர்ல அதை எழுதிடணும். அப்படி எழுதுறப்ப கட்டாயமா நம்பர் எழுதணும். அது நம்பர் என்ன அப்படின்னா உங்களுக்கு 2 நம்பர் நான் கொடுக்க போறேன். 777. அப்படி இல்ல அப்படின்னா 741. சரி, நான் 2மே எழுத விரும்புறேன்னா முதல்ல 777, அது கீழே 741. 777 எதுக்காகனா கண்டினியூஸா பணம் வரத்துக்கு. 741 எதுக்குன்னா
மேஜிக்கலா எல்லாம் நடக்கிறதுக்கு இந்த 2 நம்பர். புரிஞ்சுச்சா? அந்த மேஜிக்ஸ் வந்து நடக்கணுங்கிறதுக்காக 7 4 1. புரிஞ்சுச்சா கண்ணுங்களா? சரி, இப்ப மெழுகுவர்த்தியில நீங்க எழுதிட்டீங்க. ஒரு பக்கத்துல உங்க டேட் ஆஃப் பர்த், உங்க பேர், யார் பண்றீங்களோ அவங்க பேரை இனிஷியலோட எழுதிக்கோங்க. புரிஞ்சுதா? எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹோல் கேண்டில் அவங்க கொஞ்சோண்டு காமிச்சிருக்கேன். பட் ஹோல் கேண்டிலையும் அந்த எழுத்து மேலேயே நீங்க என்ன பண்றீங்க, இந்த தேங்காய் எண்ணெயை எடுத்து தடவணும். சும்மா தேங்காய் எண்ணெய் எடுத்து இப்படியே தடவிடணும். தடவிட்டீங்களா? அதுக்கப்புறம் இந்த இருக்கு இல்லையா, இதை போடுறீங்க. இதை கைட்டு நீங்க தடவுங்க. புரிஞ்சுதா? அப்படியே ஓட்டுறோம். கைட்டு தடவுனீங்கன்னா நல்லா, இப்ப நான் உங்களுக்கு கொஞ்சமா காட்டுறேன், நீங்க நிறைய ஃபுல்லா பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? இப்ப இதை பண்ணிட்டீங்க. அப்ப இந்த என்ன பட்டை தூள் வந்து இது மேல ஒட்டிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நினைச்சு இந்த ஆரஞ்சு பீல் இருக்குல்ல, அதை இப்படி அடிக்கணும். பாருங்க, அது அடிக்குது பாருங்க. அந்த இது அழகா பண்ணும். புரிஞ்சுதா? இத வந்து ஒவ்வொரு பகுதியா எடுத்து அப்படியே பண்ணிக்கிட்டு பாருங்க, நல்லா சில்லு நடிக்குது. இந்த ஆரஞ்சு இதை ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. இந்த மாதிரி அடிக்கிறீங்க ஆரஞ்சு. சரி, இதை பண்ணிட்டீங்களா? இதை பண்ணிட்டு குழந்தைகள் இருக்கிற இடத்துல எப்பவுமே கேண்டில் பத்தி பேசுறப்ப எல்லாருமே வெஸ்டர்ன்ல சொல்லுவாங்க, ஃபாரின்ல பி கேர்ஃபுல் வித் தி சில்ட்ரன் அப்படிம்பாங்க. எப்பவுமே குழந்தைகள் இருக்கிற இடத்துலயா விளக்கேற்றதா இருந்தாலும் சரி, உங்க மெழுகுவர்த்தி பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்புறம் இதை பார்த்து இந்த சிஜில வரைஞ்சு கீழே வச்சிடுறீங்க. உங்க தேவைகளை எழுதி வச்சிடுறீங்க. இந்த மெழுகுவர்த்தி எரிய விட்டுறீங்க. எரிய விட்டுட்டு என்ன பண்றீங்கன்னா, நீங்க நான் நினைக்கிற பணம் பல வகையில அதுவாக என்னிடம் வந்து சேரட்டும், எனக்கு தேவைக்கு மேலேயே வேணும், நான் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டிருக்கேன். எனக்கு மட்டும் வேணும் கேட்டீங்கன்னா வேற விஷயம், நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா சூப்பர்ல. ஒரு வாரத்துல ஒரு நாள்ல டேக் இட் அஸ் சாட்டர்டே. இதுல வந்து என்ன பண்றீங்க, சும்மா கொஞ்சோண்டு இந்த இதுதான் இருக்கணும். புரியுதா? இதுல வந்து இதை வந்து இந்த இதை வந்து 5 துண்டா ஆக்கிக்கணும். 5 துண்டை ஒரு மக்கு தண்ணி எடுக்கிறீங்க. 5 துண்டை எடுத்து என்ன பண்றீங்க, அதை போடுறீங்க. இதை வந்து காய வச்சு வச்சிருக்கணும். இதை காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா காஞ்சிடும். காஞ்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து இதை கொஞ்சம் ஒரு மக்கு தண்ணியில போட்டு கொதிக்க விடணும். புரிஞ்சுதா? மக்க வச்சிடாதீங்க, அது தனியா பாத்திரம் வச்சு கொதிக்க விடுச்சுங்களே. புரிஞ்சுதா? அதை கொதிக்க விடுறீங்க. கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை எடுத்து என்ன பண்றீங்க, அதுக்கு கேக்குறீங்க, என்னுடைய எல்லா இங்க இருக்க வீட்டுல இருக்க எல்லா பிரச்சனைகளும் ஓயட்டும், இந்த வீட்டுல எல்லாரும் வளமும் வரட்டும் அப்படின்னு சொல்லி வீடை சுத்தி தெளிச்சு விட்டுறீங்க. வீட்லயே உள்ளே தெளிச்சிங்கனாலே நல்லா வாசனையா இருக்கும், சூப்பரா இருக்கும் அந்த தண்ணி. ஆரஞ்சு பேர் நீங்க எவ்வளவு நாள் போட்டுக்கலாம். ஒரு ஆரஞ்சு பழம் ஃபுல்லாவே நீங்க வச்சு தீக்கு போட்டு காய போட்டு வச்சு அதை எடுத்து போட்டுக்கலாம். இதோட இன்னமும் நீங்க ஒண்ணு சேர்த்துக்கலாம். என்னன்னா, யூ கேன் ட்ரைடு வந்து துளசி, வில்வ இலை இருக்கு இல்லையா, அது வில்வ இலை, துளசி இலை, இது புரிஞ்சிச்சா? இதோட சேர்த்து இந்த 3 தனியா, இதை தனியா வச்சுக்கணும். நீங்க வந்து வேப்பலை போடாந்தா அது தனி, அதோட சேர்க்கலாம். ஆனா இதோட சேர்த்து அந்த மஞ்சள் நான் சொன்னேன், நாங்களே நிறைய போட்டு வச்சிருக்காங்க எல்லாம் போட்டு, அதையும் சேர்த்து போட்டு நாங்கெல்லாம் பண்றோம். புரிஞ்சிச்சா? அது போட்டு அதை சொலிச்சு விட்டோம்னாலே போதும், வீடு வாசனையாவும் இருக்கும், அதே சமயம் நல்லாவும் இருக்கும். புரிஞ்சிச்சா? இதை பண்ணி என்ன பாருங்களேன், என்னதான் நடந்து பார்க்கலாமா, பண்ணி பாருங்க கண்ணுங்களா. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஒரு ஜாலியா பண்ணணும். அது ஆகும், அதுக்கு போயிட்டு டென்ஷன் ஆகிட்டு கஷ்டப்படாதீங்க, சாதாரணமா எடுத்துங்க. நாங்கெல்லாம் எப்ப டைம் கிடைக்கும் அப்ப ஜாலியா உட்காந்து அப்படி உட்காந்து அமாவாசை பௌர்ணமி வருமா, எப்ப நம்ம டேட் ஆஃப் பர்த் வரும், எப்ப குசா நம்பர் வரும்னு பார்த்துட்டு அந்த காலத்துல உட்காந்து மொத்தமா வேற உட்காந்து எல்லாரும் பண்ணுவோம். புரிஞ்சுச்சா கண்ணுங்களா? இதை பண்ணி பார்த்துட்டு எல்லாரும் செல்வ வளத்தோடு ஆடணும்னு சொல்லி அம்மா வேண்டிக்கிறோம். ஓகே, அதாவது ஆன்மை லவ்லி கொஞ்சம் கிடைக்கலாம். குருச்சரணம். கோயம்புத்தூரில் ரேக்கி மீட்டிங். பல வருடங்களுக்கு பிறகு நம் அம்மா டாக்டர் மீனாட்சி எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் கோயம்புத்தூரில் நடத்தும் நேரடி தீட்சை மற்றும் ரேக்கி வகுப்புகள் வரும் பிப்ரவரி 17, 18 சனி ஞாயிறு தேதிகளில் கோயம்புத்தூர் ஹோட்டல் ப்ளூ ஸ்டாரில் வகுப்புகள் நடைபெற உள்ளது. புதிதாக ரேக்கி 1, 2, 3, 4 வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்களும், ஏற்கனவே அம்மாவிடம் ரேக்கி கற்றுக்கொண்டவர்களும் நேரடி தீட்சை பெற இது ஒரு அரிய வாய்ப்பு. ஏற்கனவே ரேக்கி கற்றவர்கள் ரேக்கி உயர் வகுப்புகள் லாமாஃபெரா, அமடைஸ், பஞ்சபட்சி சாஸ்திரம், குவானின், ஹவுஸ் கிளென்சிங், கபாலா நியூமராலஜி மற்றும் ரேக்கி 100 மந்த்ராஸ் போன்ற அரிய வகுப்புகளில் கலந்து பயன்பெறலாம். பல்வேறு நாடுகளில் இருந்து அரிய சக்தி வாய்ந்த பொருட்களும் ரேக்கி பொருட்களும் நேரடியாக வாங்கிட இது ஒரு
சிறந்த சந்தர்ப்பம். மிக குறைந்த இடங்களே உள்ளன. முன்பதிவிற்கு 9845533655 மற்றும் 9341227211. குரு சரணம்.